ஜமதக்னி முனிவரின் மனைவி ரேணுகாதேவி மிகவும் பதிவிரதையாக இருந்து வந்தாள். அவள் தினமும் நிதியில் குளிக்கச் செல்லும்போது குடம் எடுத்துச் செல்ல மாட்டாள். நீரில் குளித்து முடித்தபின் கணவனை தியானித்து நதி ஜலத்தைக் கையால் சுழற்றுவாள். அப்போது அச்சுழற்சி குடமாக மாறிவிடும். அக்குடத்தில் நீர் முகர்ந்து வந்து கணவனுடைய பூஜைக்குக் கொடுப்பாள். ஒரு நாள் அவ்விதம் குடம் செய்யும்போது ஜலத்தில் ஒரு நிழலைக் கண்டாள். அந்த நிழல் வானத்தில் பறந்து சென்று கொண்டிருந்த கந்தர்வனுடையது. ரேணுகாதேவி, இவ்வளவு எழிலுடைய ஆண்களும் கூட இருக்கிறார்களா என்று அவ்வுருவ நிழலை பார்த்து அதிசயித்தாள். இப்படி எண்ணியதன் பலனாக அவளது கற்புக்கு பங்கம் விளைந்தது. அவளுக்கு அன்று ஜலத்தில் குடம் செய்ய முடியவில்லை. முனிவருக்கு நிகழ்ந்தது தெரிந்து மிகுந்த கோபமடைந்து தனது மகன் பரசுராமனை கூப்பிட்டு தாயை காட்டு பிரதேசத்துக்கு கூட்டிச் சென்று அவளது சிரசை துண்டித்து விடும்படி ஆணையிட்டார். மகன், தந்தையே, உங்கள் ஆணைப்படி செய்கிறேன். ஆனால் நான் முடித்துவிட்டு வந்தவுடன் நான் கேட்கும் வரத்தை நீர் தட்டாமல் தர வேண்டும் என்று நிபந்தனை சொன்னான். முனிவர் சம்மதிக்கவும் தாயின் தலையை வெட்டிவிட்டு வந்த அவன் தன் தந்தையிடம் தனது தாய் திரும்பவும் உயிருடன் திரும்ப வேண்டும் என்று தன் வரக்கோரிக்கையை முன்வைத்தான். சிறிது நேரம் மௌனம் காத்த முனிவர், போ, உன் தாயின் தலையை மறுபடியும் கழுத்தில் பொருத்து, அவள் உயிர் பெற்று விடுவாள் என்று சொன்னார். பரசுராமன் காடு சென்று மகிழ்ச்சியுடன் அவ்வாறே செய்தான். ஆனால் அவன் தனது பரபரப்பில் தாயின் தலையை வேறொரு தலையில்லாது கிடந்த உடலில் பொருத்திவிட்டான். அவ்வுடல் ஒரு பறையன் தன் மனைவி மீது சந்தேகம் கொண்டு தலையை வெட்டி எறிந்ததாக இருந்தது. உடல் மாறி உயிர் பெற்ற ரேணுகாதேவி இதை பரசுராமனுக்கு விளக்கினாள். மகனே, விதியை மதியால் வெல்ல முடியாது. நான் இனி இவ்விதமே ஒரு தெய்வமாக உலகில் உலாவுவேன். இந்த உடலுக்குச் சொந்தமானவளும் ஒரு பதிவிரதைதான், மகா உத்தமிதான். இனி நான் வீணாகப் பெண்ணை சந்தேகிக்கும் ஆண்களை வெறுத்து ஒதுக்குவேன். எனக்கு ஆண் வாடையே கூடாது. இதை நீ ஜனங்களிடம் சொல். இன்றிலிருந்து நான் ஒரு கிராம தேவதையாக உலவி வருவேன். மாந்தரின் உடலில் அம்மையாக விளையாடுவேன்.